Good morning students. Next example 2.39. The sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. Prove that S3 equal to 3 times S2 minus S1. இப்போ நம்ம RHS எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி S1, S2, S3ல என்னென்ன வேல்யூஸ் வரும்னு எடுத்துலிடுவோம். Let S1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா sum of first n terms. அப்போ என்ன எழுதிக்கலாம்? n by 2 bracket 2a plus n minus 1 into d. அதே மாதிரி S2 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா sum of first 2n terms. அப்போ n-க்கு பதிலாக 2n போடுங்க. 2n by 2 bracket 2a plus 2n minus 1 into d. அடுத்து S3. S3 is sum of first 3n terms. 3n by 2, 2a plus 3n minus 1 into d அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது நம்ம அவங்க கொடுத்த டெஃபினிஷன் படி எடுத்துலிருக்கோம். S1 sum of first n terms. S2 sum of first 2n terms. S3 sum of first 3n terms. சரியா? இப்போ RHS எடுத்துக்கிறேன். RHS right hand side என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 times S2 minus S1. 3 into S2 வேல்யூ எழுதுவோமா? S2 என்ன இருக்கு பாருங்க, 2n by 2 bracket 2a plus 2n minus 1 into d. இது S2 வேல்யூ எழுதிட்டேன். மைனஸ் S1 வேல்யூ இந்த இருக்கு n by 2 2a plus n minus 1 into d. சிம்பிளை பண்ணுவோமா? பாருங்க ரெண்டுலையுமே நமக்கு n by 2 காமனா இருக்கு, வெளியே எடுத்துருங்க. n by 2 வெளியே எடுத்துட்டோம்னா இங்க 2 இருக்குமா? 2 bracket 2a plus 2n minus 1 into d. அதே மாதிரி இங்க minus n by 2 வெளியே எடுத்தோம்னா 2a plus n minus 1 into d. n by 2 ரெண்டுலையுமே காமனா இருக்குன்னு வெளியே எடுத்துட்டோம். இப்போ இந்த 2 உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த d உள்ள ப்ராடக்ட் பண்ணிடுவோம். இங்க என்ன வரும் பாருங்க, 3n by 2 2 into 2a plus 2nd minus d. இந்த d உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டோம். மைனஸ் 2a இந்த d உள்ள ப்ராடக்ட்னா n into d nd minus 1 into d minus d அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததா இதுல 2 எல்லாத்துலயும் உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க, இதுல மைனஸ் உள்ள எல்லாத்துலயும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 3n by 2 2 உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா 4a plus 4nd minus 2d. இதுல மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா minus 2a minus nd plus d. சிம்பிளை பண்ணுவோமா? 4a minus 2a ஆன்சர் 2a. அடுத்து 4nd ல nd சப்ராக்ட் பண்ணோம்னா 3nd. அடுத்து minus 2d இங்க plus d இருக்கு, சால்வ் பண்ணா minus d. சரியா? எல்லாமே சிம்பிளை பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல d காமனா இருக்கா, வெளியே எடுத்துட்டோம்னா 3n by 2 2a plus d வெளியே எடுத்துட்டோம்னா இங்க நமக்கு 3n minus 1 கிடைக்கும். பாருங்க into d. இது ஆக்சுவலா எதோட எக்ஸ்பிரஷன்? S3 யோட எக்ஸ்பிரஷன். பாருங்க 3n by 2 2a plus 3n minus 1 into d னா எப்படி எழுதிக்கலாம்? S3 ன்னு எழுதிக்கலாம். அப்ப இதுக்கு பதிலா S3 என்ன லெஃப்ட் சைடு எடுத்திருந்தோம், 3 into S2 minus S1 எடுத்து சிம்பிளை பண்ணோம், RHS கிடைச்சிருச்சு. சரியா? இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.